Hi everyone, welcome back to my channel. So in channel நடக்கிற புது அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம do follow me on my Instagram page. So இப்போ அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் பார்த்த பிறகு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Su_with_Shama தான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட பேர். இங்கே உங்களுக்கு ஃபாலோன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நான் என்னெல்லாம் போஸ்ட் போடுறனோ உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். டவுட்டை நீங்கள் கரெக்டாக எந்த டைமில் வேணாலும் கேட்டாலும் ஐ வில் பி தேர் டு ரெஸ்பான்ஸ். ஸோ குயிக்கான அப்டேட், குயிக்கான விஷயம் என்ன கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஏன் நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சோலி பிளவுஸ். இந்த சோலி பிளவுஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா லைக் 10, 11, 12 இந்த 3 வயசில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ப்ளவுஸை நீங்கள் வேர் பண்ணலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தைக்கும் போது இந்த மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒன்று கூட குறைய உங்கள் குழந்தையோட உடம்பு சைஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணி தைக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சோலி ப்ளவுஸோட கட்டிங், ஸ்டிச்சிங், அகெயின் எப்படி வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் கொண்டு வர மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னெல்லாம் தேவைப்படுன்றதை கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த சோலி ப்ளவுஸ்க்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வந்து 29 inches ப்ளஸ் அது கூட வந்து நம்ம ஈஸ் ஆட் பண்ணி 33 inches வருது டிவைடட் பை 4. ஸோ 4 inch வந்து சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது 10, 12, 13 வயசு வரைக்கும் நம்ம 4 inch ஆட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் 4 டிவைடட் பை 4 எதுக்காகனா துணியை நம்ம 4 வாட்டி மடிக்கிறோம். ஸோ 33 டிவைடட் பை 4 பண்ணால் எனக்கு வந்து 8.25 கிடச்சிருக்கு. தென் லென்த், சோலியோட லென்த் எவ்வளோ வேணும்? சோலியோட லென்த் வந்து எனக்கு வந்து 18 inches வேணும். ஸோ அதுதான் நான் எடுத்துக்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ இதை நீங்கள் ஆல்சோ பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5.75, ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 6 inches, நெக்கோட டெப்த் வந்து நான் வந்து 2.5 வைக்க போகிறேன். அதே மாதிரி நெக்கோட வித்தும் 2.5. ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸை எப்படி வந்து ஃபேப்ரிக்கில் மாற்றணும், அதே மாதிரி ஃபேப்ரிக்கை எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு நான் காட்டுறேன். இன்றைக்கி இந்த சோலி செய்கிறதுக்கு நம்ம 1 மீட்டர் ஃபேப்ரிக் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நான் லைனிங்கில் எப்படி வந்து கட் பண்ணி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதை நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ லைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் கலர் லைனிங் எடுத்திருக்கேன். நம்ம சோலி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த பிங்க்கில் நான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த சோலி பண்ண 1 மீட்டர் நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக் எடுத்தாச்சு. இப்போ இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை பார்த்திங்கன்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கும் போதே இது ஒரு வாட்டி சிங்கிள் ஃபோல்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம கரைப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இன்னும் ஒரு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ ஏற்கனவே இது ஃபோல்டடில் தான் இருக்கும் வித் வைஸில். இப்போ லென்த் வைஸில் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த 2 ஃபேப்ரிக்கு நம்ம பிரிச்சிடலாம். ஸோ ஒன்று வந்து பேக் பார்ட்டுக்கு, ஒன்று வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபேப்ரிக் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதோட லென்த் எடுக்கிறோம். லென்த் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 inches நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 18 inchக்கு நம்ம லைன் வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ நமக்கு இந்த 18 inch வரைக்கும் தான் இது நமக்கு லென்த் தேவை. இப்போது இங்கே லென்த் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 5.75 எடுத்திருக்கேன். ஸோ இந்த 5.75 இங்கே மார்க் பண்ணிடுறோம். இங்கேருந்து இதோட ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து மேலேருந்து ஒரு 6 inches. ஸோ இங்கே தான் நம்மளோட ஆர்ம் ஹோல் வருது. இப்போது இதையும் நம்ம லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட அப்பர் பாடி. ஸோ அப்பர் பாடி பார்த்தீங்கன்னா 8.75. ஸோ இந்த இடத்துல 8.75 மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் 1 inch வந்து தையலுக்காக நான் விடுறேன். ஸோ இப்போது இது வந்து தையலுக்கான அலவன்ஸ். இப்போது என்ன பண்ணணும்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேப் எதுவும் பெருசாக கொடுக்க போகிறதில்ல. பிகாஸ் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 இடத்துல டாட் பிடிச்சி இதை வந்து ஃபர்தராக நம்ம ஷேப் பண்ணிடுவோம். ஸோ அந்த டாட்டுக்கான இன்டேக் தான் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஷேப் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம ஆர்ம் ஹோல் வரைஞ்சிடலாம். அகெயின் அங்கே நெக் லைனோட டெப்த். ஸோ நெக் லைனோட வித் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2.5 எடுக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து நெக் லைனோட டெப்த் வந்து திரும்பி ஒரு 2.5. ஓகே, இப்போ இந்த 2 லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்லைனோட டெப்த் வந்து 2.5 எடுத்திருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு 2.5 வேணாம், இன்னும் வந்து எனக்கு வந்து டெப்த் வேணும்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து இதை 3.5 கூட நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து லைக் 5 இன்ச் வரைக்கும் நெக்லைன் நீங்கள் டெப்த் கொடுக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து 2.5 பண்ணேன், பட் நான் இங்கே 3.5 வரைக்கும் நான் நெக்லைன் இன்னும் ஃபர்தராக நான் டெப்த் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது இதை எப்படி ட்ரா பண்ணிவிடுங்க. இதில் நம்ம நெக்லைன் கர்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இதே நெக்லைன் கட் பண்ண பிறகு நான் பேக் நெக்கை இன்னும் ஃபர்தராக நான் டெப்த் எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதே நெக்லைன் வந்து 2 பக்கமும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே ஹைட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம கீழே வந்து லென்த்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆம் ஹோல் கட் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி நம்ம நெக் லைனையும் கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட், இது வந்து பேக் பார்ட். இப்போ பேக் பார்ட்டில் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஃபர்தராக நம்ம டெப்த் இதில் கொடுக்கணுன்னா நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கொக்கி பட்டி ஹூக்ஸ் பட்டி வச்சு வர மாதிரி ஒரு ப்ளவுஸ். ஸோ இதை பேக் பார்ட் இன்னும் ஃபர்தராக நான் டவுன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லைனிங்கை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ துணியை இப்போ 4ஆக மடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுலேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண இல்லையா, அதை இந்த ஃபேப்ரிக் மேலே இப்படி லே பண்ணுறோம். லே பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸே ஒரு 13லேருந்து 14 ஏஜ் வரைக்கும் இருக்க பசங்களுக்கு மேலே நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ஷேப், ஸ்லைட் ஷேப் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் டாட் பிடிக்கும் போது இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் இருக்கும் நல்லா பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து சின்ன பசங்களால அவ்வளோ பஸ்ட் இருக்காது, அதனால நம்ம வெறும் டாட் மட்டும் பிடிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணால் இங்கே ஸ்லைட் ஷேப் கொடுத்த பிறகு கூட நீங்கள் டாட் பிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி தைக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சுற்றி ஒரு தையல் போடுறோம். அதாவது லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக், நெக் லைன், ஆர்ம் ஹோல் அண்ட் சைட்ஸ் இது எல்லாமே தைச்ச பிறகு தான் நம்ம வந்து நெக் லைன் ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஷோல்டர்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர்லேருந்து 12 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம துணியோட ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து ஒரு 4 இன்ச்சஸில் இந்த டாட் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஓகே, ஸோ கரெக்டாக அது எங்கே நிற்கிதோ இந்த இடத்துலேருந்து கீழே வரைக்கும் நம்ம இந்த டாட்டை நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து இன்டேக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் வரைக்கும் இந்த டாட் நம்ம பிடிக்கலாம். இதை அப்படி ஹோல்ட் பண்ணி இப்போ நம்ம டாட் பிடிக்கிறோம்.
இப்போ நெக்லைன் வந்து டர்ன் பண்ண பயாஸ் கட் பண்ணி அது வந்து ஜாயின் பண்ணி அது வந்து நம்ம நெக்லைன் டர்ன் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி பயாஸில் கட் பண்ணி இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி நெக்லைன் டர்ன் பண்ண போகிறோம். இந்த பயாஸை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நெக்லைனோட ப்ரிட்டி சைடில் வச்சு நம்ம இது ராங் சைடுக்கு டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எப்படி நம்ம நெக்லைன் வந்து பயாஸ் ஃபினிஷ் பண்ணுறோமோ அதே சேம் மெத்தட் தான் இது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம பயாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி பட்டி அண்ட் லூப் பட்டி வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கொக்கி பட்டி லூப் பட்டியை ஃபினிஷ் பண்ண பிறகு பின் பக்கமும் நம்ம இதே மாதிரி பயாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நாச்சஸ் கட் பண்ணி இதை பின் பக்கமாக திருப்பி ஒரு தையல் போட்டோன்னா நம்மளோட நெக்லைன் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி இது மேலே டாப் ஸ்டிச் போட்டுருங்க. டாப் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நெக்லைன் டர்ன் பண்ண இன்னொரு நல்லா ஈஸியாக இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக இப்போ உள்ளே ஃபோல்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இதை வச்சு இது மேலே திருப்பி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோன்னா நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இப்போ பேக் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டி அண்ட் லூப் பட்டி நம்ம தைச்சிட்டோம். ஸோ நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ்க்கு எப்படி தைப்பீங்களோ அதே மாதிரி தான். நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த லூப் பட்டியோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் வந்து ஹூக்ஸ் பட்டியோ நம்ம தைக்கிறோம். தைச்சி முடித்த பிறகு நம்ம நெக்லைன் வந்து சேம் பயாஸ் வச்சு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து டாசல் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். டாசல் பண்ண வந்து நம்ம ரோப் இருக்கு இல்லையா, நம்ம ரெடிமேட் ரோப் தான் நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள், நல்ல பெரிய சர்க்கிளாகவே இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போது கீழ்ப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபயர் பர்ன் பண்ணியிருக்கேன். இதை கரெக்டாக சென்டரில் வச்சு இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 லேயர்ஸ் ஆஃப் டாசல் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பண்ண பிறகு இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 inch தள்ளி எல்லோ கலர் டாசல் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இதுக்கு மேலே இப்படி வச்சு இதை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு டாசல் கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் தையல், எங்கேயுமே நீங்கள் திருப்பாமல் மேலேருந்து கீழே ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணும்போது நெக்ஸ்ட் லேயர் நம்ம ஃபார்ம் ஆகிடும். அடுத்து இன்னொரு பிங்க் கலர்.
டாசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அடுத்த டாசலும் இதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம ப்ளவுஸ் கூட ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி ஸ்லீவ்ஸை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ்ஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லீவை வந்து நம்ம ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ணோன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து 90% ரெடி ஆகிடும். டாசல் அட்டாச் பண்ணி சைடை ஜாயின் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ளவுஸ் இப்போ வந்து இதுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பேக் டாட் பிடிச்சோன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து மோர்லெஸ் ஃபினிஷ் ஆகிடும். இப்போது பேக் டாட் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம பிடிச்சி சைட்ஸை ஜாயின் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம டாசலை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு முடி போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு இப்போது நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் நல்லா பேக் ஸ்ட்ரெச் அடித்தா இது கம்ப்ளீட்டாக ஃபர்ம் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் ரிசல்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது. டேக் கேர். பாய்.